அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மௌத்துகளை, இடர்பாடான கஷ்டமான படுக்கையில் இருக்கின்ற அப்பேற்பட்ட மௌத்துகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பாதுகாப்பை தந்தருள்வானாக. குறிப்பாக கேரளா மாநிலத்தில் வயநாடு பகுதியில் நடைபெற்றிருக்கின்ற பல்வேறு மௌத்துகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹீத் என்னும் நன்மையை தந்தருள்வானாக. சங்கைமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நமது கேரளா மாநிலம் இங்கே வயநாடு பகுதியில் 3 பகுதிகள், அது முண்டக்கை, இன்னும் இந்த 2 இடங்கள் சொல்கிறாங்க சூரமலை, இது போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலச்சரிவு ஏற்பட்டு எவ்வளோ பெரிய சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், ஒரு மனிதர் என்னுடைய உம்மத்தில் ஒரு தேவையுடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் உதவ நாடுவது என்பது என்னை சந்தோஷப்படுத்தும். யார் சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவருக்கு தேவையை நீ பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறேன் என்று சொன்னால் என்னை நீ சந்தோஷப்படுத்தினாய். ஒமன் கத் சர்ரனி, என்னை யார் சந்தோஷப்படுத்தினாரோ சர்ரல்லாஹ், அல்லாஹ்வை அவர் சந்தோஷப்படுத்தி விட்டார். ஒமன் சர்ரல்லாஹ், அல்லாஹ்வை யார் சந்தோஷப்படுத்தினாரோ அது ஹலஹுல் ஜன்னா, அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வான். நபியை சந்தோஷப்படுத்தினா அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த அல்லாஹ் என்ன கொடுப்பான்? சொர்க்கத்தை கொடுப்பான். சங்கைமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய மாநிலத்தவர்கள் இவ்வளவு 319 நபர்கள் இதுவரைக்கும், அதாவது 28, 29 அந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சரியான கனமழை, அது பெய்து அந்த 30 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன செய்யுது, 2 மணி அளவுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இரவு தூங்கக்கூடிய நேரத்தில் அந்த நிலச்சரிவுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா 2 கிராமங்களே இல்லை. ஒரு இமாம் சாப், பேஷிமாம், அவங்க என்ன செய்யறாங்க, ஏலான் செய்யறாங்க, கனமழை அதிகமாக இருக்கு, மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு போங்க அப்படின்னு ஏலான் செஞ்ச அந்த இமாம் அடுத்த நாள் இல்லை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை தான் அவருடைய ஜனாசாவே கைப்பற்றிருக்கு. இப்படி பல இடங்கள்ல 100 கிலோமீட்டர் அளவுக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்க, அடிச்சுட்டு போயிருக்காங்க. 100 கிலோமீட்டருக்கு எந்த அளவுக்கு நாம் மீட்பு பணிகள் எடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உடம்பு பாதி தான் இருக்கு, மீதி காணும். சில பேருடைய கால்கள் தான் இருக்கு, முண்டம் இதுக்கு என்ன செய்ய மேலுள்ள பகுதி காணும். இப்படி பல நபர்களுடைய குழந்தைகளை இழந்தவர்கள், தன்னுடைய தாய் தந்தர்களை இழந்தவர்கள், 4 வீடு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு கேம்ப்ல இருக்கார், முகாம்ல சொல்றாரு, என்னுடைய சகோதரருடைய வீடு இங்க இருந்துச்சு, என்னுடைய தம்பியோட வீடு இங்க இருந்துச்சு, என்னுடைய இவங்களுடைய வீடு இங்க இருந்துச்சு, ஆனா இப்ப ஒரு இடம் கூட இதுதான் அந்த இடமா எனக்கு தெரியல. இந்த நிலையில அந்த மனிதர்களுடைய நிலைகள் இருக்கு. இப்ப நாம என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களோ அதானே நம்ம செய்வோம். அப்துல்லா இப்னு ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் வந்தது. அவர்கள் முதற் குலத்தை சார்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கள் வருவதை பார்க்கிறார்கள். அவர்களுடைய காலணிகள் இல்லை, ஒவ்வொருத்தருடைய காலையும் என்ன இல்லை, பாதம் போடுகிற காலணி, செருப்பு இல்லை, அவங்களுடைய ஆடைகள் கிழிந்து இருக்கிறது. பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டார்கள், அவர்கள் ஏழ்மையான நிலையில் இருக்காங்க. காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாடி அந்த முதற் குலத்தார்கள் மக்காவில் எப்படி இருந்தாங்க, சிறப்பானவர்கள் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, இப்ப ஏன் இப்படி ஏழ்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அங்கிருந்து அப்படியே தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, வீட்டுக்கு போனாங்க. போய் நபி ஸல்லல்லாஹு உடனே வந்துட்டாங்க. எதுக்காக போனாங்க? ஹதீஸ்ல விளக்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டில் ஏதாவது இருந்தா இந்த மக்களுக்கு எடுத்து வந்து கொடுப்போமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. வந்து பார்த்தாங்க, எதுவுமே இல்லை. வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நேரம் வந்தது. பிலால் ரலியல்லாஹு அழைச்சாங்க, பிலாலே வாங்க சொல்லுங்க, வாங்க சொன்னாங்க. தொழுகை முடிஞ்சது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறினாங்க. ஏறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தை, குர்ஆனுடைய வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் ஒரே ஆதம் அவ்வாவுக்கு பிறந்தவர்கள் என்ற அந்த ஆயத்தை ஓதிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஹஷ்ருடைய 18வது ஆயத்தை ஓதுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதீன், நாளை மறுமைக்காக ஒரு நஃப்ஸ், ஒரு ஆன்மா எதை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். ஒவ்வொரு மனிதரும் தான் எதை மறுமை நாளுக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கும் என்று பார்க்கட்டும் என்ற அந்த ஆயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் நீங்கள் என்ன அமலை செய்வீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான் அப்படின்னு சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க.
உடனே சஹாபிகள்லாம் யோசிச்சாங்க, இந்த நேரத்தில் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கூட்டத்தை பார்க்குறாங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே யார் இடத்துல திர்ஹம் இருக்குமோ, யார் இடத்துல தீனார் இருக்குமோ, உங்களிடத்துல யார் இடத்துல உணவு இருக்குமோ இவர்களுக்காக சதகா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொன்ன வலவு பிஷக்கி தம்ரத்தின், ஒரு பேரிச்சம்பழ துண்டு இருந்தால் கூட இவங்களுக்கு எடுத்து கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரிய உங்களுக்கு லட்சபதியா என்ன செய்ய கொடுக்க, வலவு பிஷக்கி தம்ரத்தின், உங்களிடத்துல ஒரு பேரித்தம்பழ துண்டு இருந்தாலாவது அவங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. உடனே சஹாபா பெருமக்கள்லாம் வீடுக்கு போனாங்க. எடுத்துட்டு வந்து குவியல் குவியலாக எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி அவங்க தூக்கிக்கிட்டு வராங்க, அவங்களோட 2 கைகள் பத்தல, அவ்வளவு சுமந்துக்கிட்டு வராங்க. வந்தவர்கள் அப்படியே விழுந்துட்டாங்க. அவங்களை தூக்கி விட்டு அவருடைய பொருளை எல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்களை பார்த்து எவ்வளவு கவலைப்பட்டார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எப்படி இருந்தது அந்த ரிவாயத்தில் வருது. கத் யதஹல்லலு வஜ்ஹுஹு கஅன்னஹு முذஹிபத்துன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எப்படி ஆயிருச்சுனா தங்கத்தால் ஜொலிப்பதை போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் ஆயிருச்சு. ஏன் அவ்வளவு குவியல் இருந்துச்சு அந்த மனிதர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுகள் எல்லாம் ஒரு புறத்தில் வச்சாங்க, அந்த பொருட்களை எல்லாம் ஆடை அது போன்ற பொருட்கள் எல்லாம் ஒரு புறம் வச்சாங்க. வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸ் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன், யார் ஒருவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நல்ல நடைமுறையை ஏற்படுத்தி விடுகிறாரோ ஃபலஹு அஜ்ருஹா, அதனுடைய கூலி அவருக்கு உண்டு. வமன் அமில பிஹா அதஹு, அவருக்கு பிறகு யார் அந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்துகிறாரோ அதனுடைய கூலியும் அந்த மனிதருக்கு இருக்கிறது. அந்த கூலியும் இருக்கு. அது மட்டுமல்ல, அவரை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய கூலியும் அந்த மனிதருக்கு இருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை அப்பொழுது என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, ஜமாத்துல் உலமா சார்பாக ஆங்காங்கே பள்ளிவாசல்களிலே அந்த மக்களுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, நிவாரண தொகை என்ன செய்யறாங்க, வசூல் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம பள்ளியிலும் ஜும்மா தொழுகைக்கு பிறகு வசூல் செய்யப்படும். நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பிரதி உபகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலும் தருவான், இந்த இம்மையிலும் நம்மளுக்கு என்ன செய்வான், தருவான். நம்மால் எவ்வளவு முடியுமோ நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காக வேண்டி நம்மளுடைய தொகைகளை அவங்களுக்கு என்ன செய்யணும், செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கான பரிகாரத்தை சொர்க்கத்திலே நம்மளுக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவான். இந்த உலகத்திலே ஆஃபியத் என்னும் ஆரோக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வான். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் எல்லா நேரங்களிலும் கபூல் செய்து தந்தருள்வானாக. இது போன்ற இடர்பான இதற் போன்ற திடீரென்ற மரணங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எல்லா நபர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து அருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.